ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமக. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 கோடி தேவர் பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் இன்றைய 3ஆம் பிறை சந்திரன் சந்திரசேகரன் எம்பிரான் சிவனின் பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்னைக்கு குரோதி வருடம் முடிய போகுது. பங்குனி மாதம், சித்த யோகம், உத்தம மன்வாதி, சௌபாக்கிய கௌரி விரதம், மதுரை பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் உற்சவாரம்பம், அன்னவாகனத்தில் பவனி. ஒரு அற்புதமான 3ஆம் பிறை திங்கட்கிழமை. இன்னைக்கு நாம ஸ்ரீ லலிதாதேவி சோபானத்துல முருகப்பெருமான் கோவிலையும் திருச்சி பகலவாடி கோவிலையும் பார்க்கலாம். திருச்சியில சித்தர் சிவபீடம் அப்படின்னு அழைக்கப்படும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கான். அது நாங்க ஒரு தரம் தேடிட்டு எங்களுக்கு கிடைக்கல. ஜெயராம் காலேஜ்னு அங்க ஒரு காலேஜ் இருக்கான், அதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க சென்னை செங்கல்பட்டுக்கு பக்கத்துல செய்யூர் கந்தசாமி கோவில்ல 27 நட்சத்திர வேதாளங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. இந்த திருச்சி சித்த சிவபீடம் ஏகாம்பரேஸ்வர் கோயில்ல 12 ராசிகள் ஒரே சக்கர வடிவில் இருக்குதாம்பா. சித்தர் சிவபீடம் என்று அழைக்கப்படும் ராசி கோவில் திருச்சி அருகே உள்ள ஏகாம்பரேஸ்வர் திருக்கோவில். மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் மற்றும் திதிவார நட்சத்திர யோக கரண அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கங்கள், பஞ்ச அங்கங்களை பஞ்சாங்கம் பஞ்சகம் அப்படின்னு சொல்லலாம். இவைதான் நிர்ணயம் செய்யுது. இவைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் அதுவும் சொல்லணும். 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், சில சமயம் 2 நட்சத்திரம் மாலை நேரத்துல வரக்கூடும். ராசிக்கும் அப்படித்தான். லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால லக்னம் ரொம்ப முக்கியம். அது ரீதியாகவும் நவ கிரகங்கள் நம்மளை ஆள்கிறார்களாம். நவ கிரகங்கள் நம்மளை எப்படி நாம பேசுறோம், எப்படி பழகிறோம், யாரோட கூட்டுறவு வச்சுக்கிறோம், இகசுகத்துக்கா பரசுகத்துக்கா எதுக்கு முக்கியத்துவம் தரும், எல்லாம் அவங்க கவனிக்கிற நீதிபதிகளாம். அதனால அந்த 12 ராசிகள் பிறந்தவங்க தான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே. ஏதோ ஒரு பாதிப்பு வருமா, அந்த பாதிப்பில் இருந்து விடுபட பரிகார தலங்களை தேடும் பொழுது சிறந்த பரிகார தலம் திருச்சி அருகே உள்ள ஏகாம்பரேஸ்வர் திருக்கோவில். சுமார் 1300 வருடங்களுக்கு முற்பட்ட மிக மிக பழமை வாய்ந்த சிவாலயம். 12 ராசிகளும் ஒரே சக்கர வடிவுல இருக்குதாங்க இந்த ஆலயம். அதிகமா எனக்கு இமேஜ் அது கொடுக்கல, கூகுள் கிடைச்ச வரைக்கும் கொடுத்திருக்கேன். சித்த சிவபீடம் என்று அழைக்கப்படும் ராசி கோவில் இதுதான். இந்த தல இறைவனின் பெயர் ஏகாம்பரேஸ்வரர். அம்பாளின் திருநாமம் காமாட்சி. இந்த சிவாலயத்தில் வட்ட வடிவிலான பீடம் அமைந்துள்ளது. இந்த பீடத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகளுக்குரிய குறிகளும் பொறிக்கப்பட்டிருக்கான். என்கிட்ட குறிகள் இருந்தது. இன்னைக்கு நான் அதை அனுப்புனா அதிக இமேஜ் ஆயிருன்னு விட்டுட்டேன். அடுத்த வார வகுப்பு நம்ம இதுல இருக்கோம். இன்னொரு வகுப்புக்கு அதை நான் கொடுக்க முயற்சி பண்றேன். அப்புறம் ஐராவதம், தேவலோகத்து யானை. புண்டரீகம். யார் இந்த புண்டரீகம்? புண்டரீகம் புஷ்பதந்தன், சுமுதன், சார்வபௌமன், அஞ்சனன், சுப்ரதீபன், வாமனன். இவங்க 8 பேருமே 8 திக்குகளை காக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள். பொதுவா நம்ம என்ன சொல்வோம்? கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, வடகிழக்கு வடமேற்கு, இப்படி 8 திக்குகளை சொல்றோம்.
அந்த 8 திக்குகளையும் காக்கக்கூடியவர்கள் இவங்க தான். இந்திரன் தான் கிழக்கு திசைக்கு அதிபதி. அதனால ஐராவதம் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்னிமூலைக்கு புண்டரீகன், தெற்குக்கு புஷ்பதந்தன், கன்னி மூலைக்கு குமுதன், மேற்குக்கு சார்வபௌமன், வாயு மூலைக்கு அஞ்சனன், நம்ம வாயு பகவானோட புத்திரன் அஞ்சனன், வடக்கு திசைக்கு சுப்ரதீப், ஈசான்யத்துக்கு வாமனன். ஈசான்யம் தான் ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம், ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு அமைதி ரொம்ப முக்கியம். இந்த அஷ்ட திக்கு கஜங்கலாம் இவங்கெல்லாம். நம்ம கிழக்கு திசைக்கு அதிபதி சசி தேவி சமேத தேவேந்திரா, அக்னிமூலைக்கு அதிபதி ஸ்வாகா தேவி சமேத அக்னி பகவானி, தெற்குக்கு யமன், கன்னிமூலைக்கு அதாவது நைருத்திக்கு கணபதி, மேற்குக்கு வருணன், வாயுமூலைக்கு மகாலட்சுமி, வடக்குக்கு லக்ஷ்மி குபேரன், ஈசான்யனுக்கு ஈசான்யனே. இந்த 8 திக்குகளுக்கு 8 கஜங்களையும் அந்த காலத்திலே கொடுத்திருக்காங்க. அந்த 8 திசைகளை காக்கும் அஷ்டதிக் கஜங்கள், நாகங்கள், அஷ்டதிக்கு நாகங்கள் இருக்காங்க. இந்த பூலோகத்தை ஆதிசேஷன் எனும் நாகம்தான் தன்னோட சிரசுல சுமந்துட்டு இருக்கு. இந்த அஷ்ட திக்குகளுக்கும் அஷ்ட கஜங்கள் அஷ்ட நாகங்கள் அப்படின்னு இருக்குதான். அப்புறம் நம்ம அடிக்கடி சொல்றோம் பாத்தீங்களா, ஆயக்கலைகள் 64யும் நம்ம ஆதி காலத்துல எல்லாரும் அறிஞ்சிருந்தாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த ஆய கலைகளை விளக்கக்கூடிய சிற்பங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அதி தேவதை. இப்போ மேச ராசினா அதுக்கு சரஸ்வதி, கன்னி ராசினா ஐயனார், இப்படி சொல்றோம் பாத்தீங்களா. அந்தந்த கடவுள்கள் பிரத்யதி தேவதைகள். ஏன்னா இப்ப சரபேஸ்வரர் அப்படின்னா அவர் ஒரு தேவன். நரசிம்ம அவதாரத்தை அடக்கிறதுக்காக சரபேஸ்வரர் வந்தார். அவங்களுக்கு பிரத்யங்கிரா தேவியும் சூலினி தேவியும் பிரத்யதி தேவதைகளா வந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அதி தேவதை பிரத்யதி தேவதை ஆகியவை 4, 8, 16, 32 ஆகிய எண்ணிக்கையில் வாழ்க்கையின் தத்துவத்தை அப்படி அப்பட்டமாக வெளிப்படுத்தும் வகையிலே அமைக்கப்பட்டு இருக்கான். இந்த பீடத்தின் மீதுதான் அனுக்கிரக மூர்த்தியாக ஏகாம்பரேஸ்வரரும் சாரங்கநாத சித்தர் வழிபட்ட சிவலிங்கமும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். இந்த 12 ராசி கொண்டது ஒரு வட்டமா இருக்கான். அந்த வட்டமான பீடத்துக்கு மேலதான் காமாட்சி உடனுரை ஏகாம்பரநாதரும் சாரங்கநாத சித்தரும் இருக்காங்களா. எனக்கு சாரங்கநாத சித்தரோட இமேஜ் கிடைக்கும் போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்தியாவிலேயே ஒரே இடத்திலே இது போன்ற சிறப்பு அம்சங்களுடன் கூடிய சிவாலயம் இது மட்டுமே. இந்த கோவில்ல 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த தலத்துல காமாட்சி அம்மன், சிந்தாமணி, மாணிக்க விநாயகர், ஐஸ்வர்ய மகாலட்சுமி, ஸ்ரீ தேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடாஜலபதி, அரசமரம் வேம்பு மரம் இணைந்த மரத்தடியிலே ராகு கேதுடன் கூடிய வலம்புரி விநாயகர், அப்புறம் நவ கிரகங்கள், கால பைரவர், இத்தனையிலையும் அத்தனை சிற்பங்களும் அங்க இருக்காமா. யாரால முடியுதோ அவங்க போயிட்டு வாங்க. நம்ம லலிதா தேவி சோபானோன்னு சொல்லி தலைப்பு கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? நாம இன்னைக்கு கண் இமைப்பதும் கை நொடிப்பதும் கூட அவள் அருளாலே. சிவனை நாம கும்பிடணும்னா சிவனோட அருள் இருக்கணும். லலிதா தேவியை நினைக்கணும்னா கூட அவங்க அருள் இருக்கணும். இந்த உலகத்தை படைச்சதே, முப்பெரும் தேவர்களை படைச்சதே லலிதா தேவி தான். 14 கோடி அண்டங்களை பந்தாக விளையாடுகிறாள். அவளே பார்வதி, அவளே லக்ஷ்மி, அவளே சரஸ்வதி. மொத்தமா சொன்னா ஒரு அல்டிமேட் சக்தி அப்படின்னு சொல்றாங்க பொதுவா. தெய்வீக நாடகம் நடத்துறது அவங்க வேலையா. பல்வேறு பிராண நூல்களில் பல வழிகளில் தேவி பாகவதம், அப்புறம் வியாச முனிவரோட மார்க்கண்டேய புராணம், துர்கா சப்தசதி, தத்தாத்ரேயர் கூறிய திரிபுர ரகசியம் எல்லாமே இதத்தான் சொல்லுதான். எந்த புராணத்தை எடுத்தாலும் கந்த புராணத்தை தொட்டால் எல்லாம் வரும்னு பெரியவங்க ஒரு வாக்கு சொல்றாங்க. கந்த புராணத்தை தொட்டுட்டோம்னா அதுல எல்லா கடவுள்களை பற்றிய விளக்கங்களும் வருமா. லலிதா தேவியின் 1000 நாமங்களை கொண்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அனைத்து மரபுகளை பின்பற்றுபவர்களாலும் போற்றப்படும் சிறந்த ஒன்று. பிரம்மாண்ட புராணத்திலே இதை பத்தி நிறைய பாடல்களும் சடங்குகளும் விவரிக்கப்பட்டு இருக்கான்.
கடந்த கால ஆன்மீக குருமார்கள் லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்கு பல விளக்க உரைகளை எழுதியிருக்காங்க. அதாவது இப்ப நாம படிக்கும் பொழுது கைடுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். தமிழ் அப்படின்னா கோனார் தமிழ் உரை, தேன் தமிழ் அப்படி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி நமக்கு எளிமையாக புரியக்கூடியதே பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. லலிதா சகஸ்ரநாம தோத்திரத்துக்கு பாஷ்யங்கள் நிறைய, அதாவது விளக்க உரைகளை நிறைய ரிஷிகள் எழுதிக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த ஸ்தோத்திரம் முழு உலகத்தின் மந்திர சாஸ்திரத்தின் சாராம்சத்தை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் ஒவ்வொரு பெயரையும் பல்வேறு அம்சங்களிலிருந்து முழுமையாக ஆராய்ஞ்சு அப்படி நமக்காக கொடுத்திருக்காங்க. முதல் பாடலின் 1000 நாமங்கள் லலிதாதேவியின் அவதார கதையை விரிவாக விவரிக்கின்றன. உதாரணமாக ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. ஸ்ரீமத்னா அந்த பஞ்ச பிரேத சிம்மாசனத்தை தான் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிறோம். அப்புறம் இன்னொரு வார்த்தை வருங்க, ஒரு சொல், சிதக்னி குண்ட சம்புதா. தன்னை தானே சதி தேவியானவள் அக்னிக்கு ஆவிர்வாகம் கொடுத்துக்கிட்டா இல்லைங்களா? அந்த சிதா அக்னி குண்ட சம்புதா. தேவியோட ஒரு கூறு தான் தாட்சாயணி. அந்த தாட்சாயணி தேவி தட்சன் தன் கணவனை அவமானப்படுத்தியதால் ஆற்ற மாட்டாத துயரத்துடன் சதி தேவியானவள் யாக குண்டத்தில் தன்னை தானே அப்படியே நின்ன நிலையிலிருந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு 108 சக்தி பீட்டங்களா உலகம் எங்கும் பரவி இருக்குது. அதை என்ன பண்றாங்க? சீதக்னி குண்ட சம்புதா. பரம ஞானம் என்ற நெருப்பு குழியில் இருந்து வெளிப்பட்ட தெய்வீக தாய். இந்த சிதக்னி குண்ட சம்பூதாங்கிறது அர்ப்பித்தம் பண்ணிக்கிட்டது. மறுபடியும் பண்டனை வசுர அந்த பண்டாசுரவதம் அப்படின்னு சொல்றோமே, அந்த பண்ட அசுரனை வதம் பண்ண மறுபடியும் வெளியில வந்தாங்களாம் பார்வதியும். அததான் சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா. யாருக்காக வந்தாங்க? தேவர்களுக்காகவும் மானிடர்களை காக்கவும் லோகங்களை காக்கவும் காரிய சம்பூதான்னு வெளிப்பட்டாங்களாம். இப்போ ஒரு இடத்துல லிங்கம் இருக்குன்னா இது ஜோதிர்லிங்கமா, ஆரிய லிங்கமா, மானுட லிங்கமா, ஸ்வயம்பு லிங்கமா நம்ம கேட்கிறோம் இல்ல, அது மாதிரி இது ஸ்வயம்பு. அதனால ஷம்பூதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் லலிதா சகஸ்ரநாமத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. சில முத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. காமேசர்னா சிவன். காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. காமேஸ்வரனால் காமேஸ்வரின் கழுத்தில் மங்கள சூத்திரம் கட்டப்பட்டவர். அந்த காமேஸ்வரர் யார்? காமேஸ்வராஸ்திர நிர்தக்த ஷபண்டாசுர சூன்யகா. காமேஸ்வராஸ்திர நிர்தக்தா சபண்டாசுர சூன்யகா அப்படின்னு பாக்குறோம். காமேஸ்வராவின் ஆயுதத்தை பயன்படுத்தி தான் பண்டா என்ற அரக்கனையும் அவனது 100 புதல்வர்களையும் பண்டா என்ற அம்மா பின்னாடி நாய்ஸ் வருது சுதாமா. தாய் காமேஸ்வராவின் ஆயுதத்தை பயன்படுத்தி பண்டா என்ற அரக்கனையும் அவருடைய தலைமை புதல்வனான விசுக்கனையும் 100 புதல்வர்களையும் தலைநகரான சூன்யகாவையும் எரித்து சாம்பலாக்கினார். நாம லலிதா சகஸ்ரநாமத்துல நிறைய 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 வரும். கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன். பிரம்மாண்ட பிராணத்தில் உள்ள லலிதோபாக்கியானம். லலிதோபாக்கியானம் சக்தியின் அமர்விடம், இப்படி நிறைய அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பமான பேர்ல சொல்லிக்கலாம். லலிதோபாக்கியானத்தில் ஹயக்ரீவருக்கும் அகஸ்திய முனிவருக்கும் இடையிலான உரையாடலின் போது அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடிக்கிறாங்க, பாஷ்யங்கள் எழுதி தராங்க. ஹயக்ரீவர் திருமியச்சூர் லலிதா தேவி வாயிலிருந்து வந்த 63 கோடி யோகினிகள் நமக்கு கொடுத்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஹயக்ரீவர் வாங்கி அகஸ்தியர் லோபாமுத்ரா தேவி கிட்ட கொடுத்து நமக்காக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. நமக்கு இப்போ சிகப்பு அப்படிங்கிறது ஒரு பரவலான பேரா தெரியும். அத செந்தூர வர்ணம் அப்படின்னாங்க. அந்த செந்தூரம் அப்படிங்கிறத அழகா எளிமைப்படுத்தி சிவந்த நிறம் அப்படின்னு சொல்லி
படு எளிமைப்படுத்தி கொடுக்கறது தான் அகஸ்தியரும் லோபாமுத்ராவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த பாஷ்யத்தை அந்த காலத்துல அவ்வளவு பேர் எழுதுனாங்களாம். அகஸ்தியர் சீடர்கள், அகஸ்தியர் எல்லாம் எழுதுனாங்களாம். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 தெய்வங்களின் இணக்கமான தொகுப்பை நிறுவும் விரிவான விளக்கம் இருக்கு. இவங்களை எப்படி படைச்சாங்க நம்ம ஒரு தடவை சொல்லி இருக்கோம். லலிதா தேவி தான் சிவன், பிரம்மா, விஷ்ணுவை படைச்சாங்க. அவங்களுக்கு இணையாக லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி கொடுத்தாங்க. லக்ஷ்மி மகாவிஷ்ணுவையும் சரஸ்வதி பிரம்மனையும் அடைந்தாள். பார்வதி சிவனை அணுகும் பொழுது நீ வரதட்சணை கொடுன்னு கேட்கிறார். இது நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல மறுபடியும் வருது. வரதட்சணை வேணுமா? ஆமா, வரதட்சணை கொடுத்தீங்கன்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன். என்ன வரதட்சணை வேணும்? உன் நெத்தியில இருக்கிற நெற்றி கண்ணும் கையில இருக்கிற முத்தாலை சூளத்தையும் கொடுத்துரு. அந்த வரதட்சணை வாங்கிக்கிட்டு சிவன் தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட காட்சி இங்க சொல்றாங்க. இந்த புனிதமான கதையை ஆழ்ந்த பக்தியுடன் கேட்டு அமிர்த விருந்தை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெய்வீக ரகசியத்தை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்ப வேணும்னு மகாவிஷ்ணு அகஸ்தியரும் லோபா முத்ராவுக்கும் சொன்னாராம். அதுக்கு அகஸ்தியர், ஹயக்ரீவர் எங்களுக்கு எவ்வளவு விரிவா சொல்லித்தராரோ அவ்வளவு அழகா நாங்களும் சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த உலகத்தை படைத்த பிரம்மாவின் தியானத்தில் இருந்து பிரகிருதி, இயற்கை, நம்ம வாழ்ற பூமி தோன்றிச்சான். மோகினி அவதாரம் எடுக்கும் பொழுது பார்க்கடலை கடந்த மகாவிஷ்ணு அந்த காலத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல அந்த கதையும் வருது. பார்க்கடலை கடையிறாங்க. எதுக்காக? சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் தனது செழிப்பின் பெருமையால் அகங்காரத்தோடு நடந்துக்கிட்டான். சிவனை கூட மதிக்கிறது இல்ல. நாமெல்லாம் தேவர்கள் ஆவிர்வாகம் கொடுத்தாதான் சிவன், பிரம்மா, விஷ்ணுக்குன்னு அவன் நினைச்சிட்டான். சிவன் துர்வாச முனிவரை சொர்க்கத்துக்கு போய் இந்திரனை சந்திச்சுட்டு வா அப்படின்னு சொல்றார். முனிவர், கந்தர்வர்கள், வான பாடகர்கள் இந்த மாதிரி நிறைய அப்படி வாத்தியங்களை வாசிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா போறாங்க. அவர் துர்வாசர் எப்பயும் தன்னை அலங்காரம் பண்ணிக்க விரும்ப மாட்டாருங்க. தோற்றத்துல என்னைக்குமே அவர் துர்வாசக முனிவர் தான். அத சொல்லி சொல்லி துர்வாசர்னு ஆயிடுச்சு. ரொம்பவும் ஆடம்பரமா பட்டு பீதாமரம் இப்படி எல்லாம் உரிக்க மாட்டார். அவரு மர உரி தரித்து அப்படியே ரோம கால்கள் நீண்டு தொங்க, ஜடாமுடி தொங்க, இப்படித்தான் வருவாரு. இருந்தாலும் வழியில முனிவர் தெய்வீக மலர்களால் ஆன மனம் கொண்ட மாலையை ஏந்திய ஒரு தெய்வீக பெண்ணை கண்டார். நம்ம துர்வாசகர் இந்த மாலை எங்க வாங்கின? அவரை கூர்ந்து கவனித்து வணங்கி அவர் ஒரு ரிஷின்னு தெரிஞ்சு, ஐயா, இந்த மாலைய எனக்கு பிரசாதமாக வழங்கிய தெய்வீக தாயை வழிபட்டு இப்பதான் திரும்பி வரேன். முனிவர் மாலைய அவர்கிட்ட கொடுக்க சொல்றார். யார பார்த்துட்டு வராங்க? லலிதா தேவியை பார்த்துட்டு வராங்க. அந்த தெய்வீகமான மாலைய துர்வாசக மகர்ஷி எனக்கு கொடுன்னு கேட்கிறாங்க. அந்த தேவலோகத்து பெண் மகிழ்ச்சியுடன் முனிவர் கிட்ட கொடுக்கறாங்க. தெய்வீக தாயின் மீதான உங்கள் பக்தி நிலையா நிரந்தரமா எப்பையும் இருக்குன்னு அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் கூறிட்டு அவங்க போறாங்க. ரிஷி அவர் நினைச்சுக்கிறார், இப்போ இந்திரன் புனிதமான இந்த மாலையை வாங்குவானா, தன்னுடைய எளிமையான வடிவு கண்டு எள்ளுவானா? இதுதான் அவருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்திரன் ஐராவதத்து மேல சவாரி செய்யறான். தேவேந்திரன்னு கூப்பிடுறான். தேவேந்திரன் திரும்பி பார்க்கறா. துர்வாசகர்னு தெரியுது. துர்வாசகர் பார்த்தாலே எல்லாரும் நரங்குவாங்க. ஆனா அவன் பாட்டுக்கு அசால்ட்டா போனான். இந்திரா, இது லலிதா தேவி கொடுத்த மாலை, எடுத்துக்கோப்பா. முனிவர் மாலையை கொடுக்க இந்திரன் மறுக்கவில்லை. வெறுப்புடன் மாலையை பெற்று யானையின் தலையிலே சூட்டினார். அது முன்னாடி நடந்து போச்சு. யானை அவன் பழக்கிறவனை பொறுத்துதான் அது நடக்கும். ஒரு வாகனமானது யார் எஜமானனோ அவங்க சொல்படிதான் கேட்கும். தேவேந்திரன் அதை மரியாதையுடன் கையளித்திருந்தால் ஐராவதமும் அதை உணர்ந்திருக்கும். சும்மா அதோட மத்தகத்துல அவன் போடவும் கொஞ்ச தூரம் அந்த யானை நடந்து போகவும் அந்த மாலை நழுவி கீழே விழ அது மேல யானை கால்பட்டு இடிச்சு. துர்வாச முனீஸ்வரன் பாக்குற, உனக்கு என்ன திமிருடா அகங்காரவாதிகள், என்னத்தான் கும்பல, பரவாயில்ல, லலிதா தேவியோட பிரசாதத்தை கூட நீ மதிக்கல, உன் செழிப்பெல்லாம் மறைஞ்சு போகுது.
இந்த வார்த்தையை கேட்டதுமே இந்திரன் நடுநடுங்கிறான். அவன் யானையை விட்டு இறங்கி கோபமே அடைந்த துர்வாசக முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்குறார். ஆனா முனிவர் வேற ஒன்றும் பண்ணாம போயிட்டார். இந்திரனின் துன்பங்கள் ஒவ்வொன்னா தொடங்குது. சொர்க்கத்தில் தீய சகனங்களை கண்டான். அதை பயந்து பிரகஸ்பதி தேவர்களின் ஆன்மீக குரு அவர்கிட்ட போய், இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனா என்னால தேவர்கள் கஷ்டப்பட வேண்டாம். தேவேந்திரபதி இல்லையா, என்னால தேவர்கள் கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு அறிவு இல்லை தேவேந்திரா, ரிஷியை கண்டு அவரை பார்த்து இறங்கி தரிசிக்க உனக்கு தோணலையா? ஆமா, தோணல. அப்ப என்னதான் பண்றது? நாம எல்லாரும் சேர்ந்து பார்க்கடலை கடையலாம். பார்க்கடலை கடையறதுக்கு தேவர்கள் மட்டும் பத்தாது. அப்ப அசுரனையும் கூப்பிடலாம். ஒரு பக்கம் பார்க்கடல்ல அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள். அதுக்கப்புறம் நடந்த கதை எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி கடைஞ்சு அந்த பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை வாங்கினது, அப்ப மோகினி அவதாரம் எடுத்தது எல்லாமே லலிதா தேவி லீலையே. அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனசுல சதா சர்வ காலம் விருப்பமான தெய்வ நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசை அசையாம வச்சு மனசை லக்னம் பண்ணி, உன் முன்னாடி இத்தனை பொருட்கள் இருக்குன்னு இது மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாதுங்க. ஓம் கம் கணபதயே நமக அப்படியே மனசுல இது தூக்கத்துல எழுப்பி உட்கார வச்சாலும் நம்ம இதை சொல்லணும். அதுதான் மனதை கடைவது. அப்படி கடைந்து அந்த அமிர்த பாத்திரத்தை எடுத்தாங்க. நமக்குள்ளேயே அமிர்தம் இருக்குங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த தாரங்கநாத சித்தரோட இமேஜ் எனக்கு கிடைக்கல, ஆனா அவருடைய தகவல் கிடைச்சிருக்கு, அதை ஷேர் பண்ணிக்கிறேன். தாரங்கநாதர் என்னும் அனைத்தும் அறிந்த சித்தர் திருச்சி பகலவாடி ஆலயத்தில் ஏகாம்பரேஸ்வரரை வந்து வழிபட்டதாகவும், காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வருக்கும் நிறைய நாள் அவர் பூஜை புனஸ்காரம் செஞ்சதாகவும், தன்னுடைய தெய்வ சக்தியால் தவம் தியானம் எல்லாம் அவர் அங்க செஞ்சதாகவும், அவரை பார்க்க வந்த ஜனங்களுக்கு நல்லது கொடுத்ததாகவும், அப்படியே காலப்போக்கில் அந்த ஆலயத்துல ஜீவ சமாதி அடைந்ததாகவும் கருதப்படுது. பொதுவா ஒரு நல்ல மகான் சித்தன் இவங்கெல்லாம் ஜீவ சமாதி அதிஷ்டானம் சொல்லுவோம். அதுவாக இஷ்டப்பட்டு அமர்ந்த ஆசனமே அது இஷ்ட ஆசனம் அதிஷ்டானம். அவங்க தானே உயிர் போறதுக்கு முன்னாடியே இறங்கி அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அதுதான் அது இஷ்டஸ்தானம் அதிஷ்டானம். அதுல அங்க அதிஷ்டானம் இருக்கு. துளசி மாடமும் சிவலிங்கமும் பிரதிஷ்டை இருக்கு. இந்த சித்தர் சன்னதியில ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்று மாலையில் யாக வேள்வியும் 210 சித்தர்களின் தமிழ் போற்றி வழிபாடுங்க. நாம 108 சித்தர்களை தினம் பார்த்துக்கிறோம். 210 சித்தர்கள் அங்க வந்து அவர்கிட்ட வாசம் பண்ணி கல்வி கற்று கலைகளை கற்றிருக்காங்க. அதனால அந்த 210 சித்தர்களின் தமிழ் பெயர்களை தமிழிலேயே சொல்லி வழிபாடு நடக்குது, அன்னதானம் நடக்குது. தமிழகத்திலிருந்து பல்வேறு மக்கள் வந்து இங்க பௌர்ணமியானா குவிஞ்சி அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க. நம்ம திருப்பட்டூர் பிரம்மா கோயில் எப்படி நம்ம ஜாதக புக்கை வச்சு எடுத்துட்டு வரோமோ அதே மாதிரி இங்கேயும் ஜாதக குறிப்பினை வைத்து எடுத்து செல்கிறார்கள். கோவிலின் வடபுறத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு மரங்கள், மூலிகை மரங்கள் அமைந்திருக்கு. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மரங்களில் ஒரு குடம் தண்ணி ஊத்துறது சிறந்த பரிகாரம். ஆலயத்தின் அக்னி மூலையில தீர்த்த குளம் இருக்கு. ராமர் சொல் கேட்டு அக்னி பிரவேசம் செய்த சீதாதேவி இந்த குளத்திலே நீராடி இங்குள்ள சிவனை வழிபட்டதாக ஐதீகம். எனவே இந்த குளத்துக்கு சீதாதேவி குளம் அப்படிங்கிற பெயர் இருக்கான். இந்த திருத்தலத்தில் மாதம் 2 முறை பிரதோஷம், சிவராத்திரி, தேய்பிறை அஷ்டமி, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம் உள்ளிட்ட விசேஷங்கள் வெகு விமர்சையா நடைபெறுதான். இந்த தலத்துல பக்தர்கள் தங்கள் ராசிக்கு உரிய இடத்துல தீபம் ஏற்றணுமா, ராசிக்கு உரிய இடத்துலதான் தீபம் ஏற்றணுமா. இந்த ஆலயத்தில் தற்போது 63 நாயன்மார்கள் மற்றும் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் ஆகிய திருமேனிகளை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்களாம். இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் 9:30 மணி வரையும், மாலை 4:30 முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பகல் 12 மணி வரையும் இரவு 7:30 மணி வரையும் ஆலய தரிசனம் செய்யலாமா. இந்த கோயிலுக்கு பக்கத்துல பரந்தமலை அப்படின்னு ஒரு மலை இருக்கான். திருச்சிவாசிங்களுக்கு தெரியலாம். அங்கே சப்த கண்ணீர்களும் வற்றாத சுனையும் இருக்கான்.
எல்லா காலத்திலும் அந்த சுனையிலே நீர் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் அங்கே சித்தர்கள் வாழ்ந்த சிறிய குகைகள் இருக்கு. இன்னைக்கும் அங்க சித்தர்கள் அமைதியாக சூஷ்ம ரூபத்தோட தவம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து திருச்சி செல்லும் சாலையில் பக்கலவாடி அப்படிங்கிற இடத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துல கரட்டாம்பட்டி தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கல்லூரியின் சுற்றுச்சுவரை ஒட்டி கிழக்கு திசையில் 1 கிலோமீட்டர் தூரம் போனால் சத்திரம் என்ற இடத்திலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இதத்தான் இன்னைக்கு நாம ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல பார்த்திருக்கோம். இப்ப நம்ம முருகப்பெருமான், நமக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியுங்க. நாரதர் ஒரு பழம் கொண்டு வருவாரு. அந்த பழத்தை கொண்டு வந்து யாருக்கு உங்களுக்கு இஷ்டமோ கொடுங்கன்னு சொல்ல, சிவன் வந்து பார்வதி கொடுக்க, பார்வதி வந்து ஒரு இது கொண்டு வாங்க, இதை நான் வந்து என் குழந்தைங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல இதை பிரிக்க கூடாது, ஒரே ஒருத்தருக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப இத யாருக்கு கொடுத்து எந்த குழந்தைக்கு நான் கொடுக்கறது, எந்த குழந்தைக்கு நான் கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதாவது ஒரு குழந்தைக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க 2 பேத்துக்கு போட்டி வைக்கிறது நமக்கும் தெரியும். மயில் ஏறும் வாகனத்தை விநாயகர் தான் முருகனுக்கு பரிசா கொடுத்தார். அந்த மயில்ல ஏறி முருகன் போயாச்சு, பறந்தாச்சு. அவங்க உலகத்தையே சுத்திட்டு வந்தாச்சு. ஆனா வந்து பார்த்தா மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் அப்படி எல்லாரும் கூடி நின்ன அந்த விநாயகர் கையில இது மாம்பழம் இருக்கு. மாம்பழம்ங்கிறது என்ன? அறிவு. அந்த மாம்பழத்தை அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, இல்லப்பா நம்ம அண்ணன் வந்து நல்ல செயல் செஞ்சான், அவன் சரியா செஞ்சான், உலகத்தை ஒரே நொடியில சுத்திட்டு வந்தான், அது எப்படி முடியும்? இவன் நடக்கிறதே பெரிய விஷயம், இதுல இருக்கிறது நீங்க எப்படி இவங்களை சொல்றீங்க, என்கிட்ட ஏமாத்துறீங்களான்னு கேட்க, இல்லப்பா அண்ணன் நிஜமாவே பூ உலகை 3 முறை சுற்றி வந்தான்னு சொல்ல, எப்படின்னு கேட்க, அம்மா அப்பாவை சுத்தினா பூ உலகை சுத்தினதா ஐதீகம், அம்மா அப்பாவை 3 தடவை சுத்தினதுனால எனக்கு மாம்பழம் கிடைச்சதுன்னு விநாயகர் சொல்ல, முருகன் கோவிச்சுட்டு பழனிக்கு போக, அதுவும் இல்லாம ஒரு தரம் பிரணவ ரகசியத்தை மகா சிவனாருக்கு முருகன் போதித்த பொழுது, நான் ஆசிரியன் நீ மாணவன் அப்படின்னு ஒரு தனக்கு தானே ஒரு பட்டம் சுட்டுட்டார் பாத்தீங்களா, அதுவும் அங்க பதிவாயிடுச்சான். இங்க அண்ணங்கிட்ட கவிச்சுக்கிட்டு தனியா போயிட்டாரு. அப்பாவை கீழே உட்கார வச்சு இவர் அவருக்கு மேல இருந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை போதித்த காரணத்தால் முருகனுக்கும் பதிவுகள் வந்துருச்சான். நம்ம பேசிக்கிறோம், நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. கடவுளுக்கும் பதிவுகள் உண்டு. அந்த பதிவு, அந்த வினை இது தீர்க்கிறதுக்காக கடல் மட்டத்தில் இருந்து 10,000 அடி உயரத்தில் இமயத்தில் இருக்கும் முருகன் கோவில் கார்த்திக் சுவாமி உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேசிலிருந்து 175 கிலோமீட்டர் தூரத்துல கனக் சௌரி அப்படிங்கிற இடத்த போகணுமா. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் மலை மேல நடந்துதான் இந்த கோயிலுக்கு போகணுமா. அந்த கோயில்ல கார்த்திகேயன் போய் தியானம் செய்யற. இங்க வந்து மாம்பழம் மட்டும் இல்ல, இங்க ஓம்கார பிரணவ மந்திரத்தை சொன்னதுக்காகவும் சேர்த்து தன்னுடைய வினைப்பதிவு கலிய இங்க வந்து அவர் தவம் பண்றார். அங்க என்ன சொல்றாங்க, அந்த மலைய கிரௌஞ்சமலை அப்படிங்கிறாங்க. நாம என்ன சொல்றோம், கிரௌஞ்சமலை என்னமோ நம்ம இந்தியாவிலே இருக்கிற மாதிரி எல்லா படை வீரர்களோட போய் அந்த கிரௌஞ்சமலையை முருகப்பெருமான் உடைச்சி அதுக்கப்புறம் சூரபத்மனை வதம் செய்யறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிரௌஞ்சமலை இருக்கிற இடம் உத்தரகாண்ட் மாநிலம், ஹிமாச்சலம். அங்கதான் போய் தியானம் பண்ணாராம். ஒரு விதத்துல இதுவே பழனி. இங்க முருகன் எப்படி தியானம் பண்ணாராம், அந்த பனியில அந்த ஊன் உசுருன்னு சொல்றமே உடம்பு, அந்த உடம்பு ஊன் ரத்தம் நாடி நரம்பு அத்தனையும் அப்படியே கெட்டிப்பட்டு போயிடுச்சாங்க. எப்படி இருக்காராம் இப்போ அந்த இடத்துல,
அவருடைய எலும்புகள் எல்லாம் ஒரு சேர்மானத்துக்கு வந்துருச்சான். ரொம்ப காலம் தவம் பண்ணா ரிஷிகளை சுத்தி வன்மீகம் அப்படிங்கிற புற்று கட்டும். அந்த புற்று கட்டாம சிவபெருமானை வேண்டி வணங்கி மன்னிப்பு கேட்டு தவம் தியானம் பண்ணுனதுல முருகப்பெருமானோட உடல் கூறானது ஒன்று சேர்ந்து எலும்பு அப்படியே எலும்பு கூடா கூட இல்லைங்க, எலும்பு சட்டமா மாறிடுச்சான். முகம் எது, கால் எது, கை எதுன்னு ஒன்னும் தெரியலையா. அப்படியே பூரா சதையெல்லாம் குறைஞ்சிருச்சு, உடம்புல இருந்து வெளிப்பட்டுச்சு. ரத்தம், நாடி, நரம்பு, தேக அவயங்கள் எல்லாமே வெளியே போயிடுச்சு. எல்லாம் போய் வெறும் எலும்பு சட்டம், ஒரு எலும்பு வளையம் மாதிரி இருக்கார். அப்படியே அந்த வளையமே சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணாராம். சொன்னாராம், ஏன் இப்படி? நான் பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, மன்னிச்சிடுங்க. அண்ணனுக்கும் மரியாதை கொடுக்கல, மன்னிச்சிடுங்க. அதனால என்னுடைய எலும்புகள் உருகும் வண்ணம் நான் உங்ககிட்ட இங்க சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சிவன், முருகா இது நான் சரியான வேலைதான் செஞ்சேன். இது எதுக்கு நீ செஞ்சிருக்கேன்னா, அம்மா அப்பாவை விட குழந்தைங்க பெரியவங்களா இருக்கலாம், அப்படி இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுக்கணும். ஏன்னா அம்மா அப்பா மூலம், குழந்தைகள் விதை. விதைகள் எங்களை விட அதிகமா வளர்ந்தா சந்தோஷம், ஆனா அதுக்காக எங்களை அடக்க முற்படாதீங்க. அப்படி அடக்க முற்பட்டா இப்படி எலும்புகள் தேயும் வண்ணம் தவம் பண்ண நேரும்னு இந்த உலகத்துக்கு நீ எடுத்து காட்டியிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த இதை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் புத்தி வரணும் அப்படின்னு தோணுது. ஏன்? நமக்கு கொஞ்சம் கர்வம், நமக்கு கொஞ்சம் அகங்காரம், இப்படி எல்லாம் வரும். நமக்கு இணையா யாருமே இல்லைன்னு கூட தோணும். அந்த மாதிரி அகங்காரத்தை அங்கேயே அந்த அடக்கி வச்சுட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு வரணுமா. அதுக்காகத்தான் இந்த கதைய அவங்க சொல்றாங்க. நாம இன்னைக்கு இத பார்த்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, இன்னொரு இது பார்த்துடலாம். நம்ம முருகன் மயில் வாகனத்துல ஏறி வள்ளிமலையிலிருந்து திருத்தணியை நோக்கி போறாராம். போற வழியில ஞானமலையை கண்டார். மகிழ்ந்து தங்கி சென்றார். அதற்கு ஆதாரமாக அவரது காலடி தட பதிவும் இருக்கு. முருகனின் வாழ்வில் மாற்றம் தந்த மலை, நம்மோட தலை விதியை மாற்றக்கூடியதுமான ஞானமலை, சுப்பிரமணிய சுவாமி கோவில், கோவிந்தச்சேரி, ராணிப்பேட்டை. இந்த இது கிடைச்சது. இன்னைக்கு இதையும் இங்க கொடுத்திருக்கேன், முருகனோட தொடர்பு இருக்குதுன்னு. கார்த்திகேய சுவாமி கோவிலில் இருந்து ஷவுகம்பாவின் காட்சி, ருத்ர பிரயாகை, நாம சொல்றோம்ல, சோன் பிரயாகை, ருத்ர பிரயாகை, கர்ண பிரயாகை, அவளி, அந்த ருத்ர பிரயாகை பார்க்க முடியுதான். எப்படி? இமயமலை சுற்றி தான் பிரயாகை இருக்கும். நம்ம காவேரி தான் பொன்னி, நம்ம காவேரி தான் லோபாமுத்ரா, பலவேறு பேர் இருந்தாலும் நதி ஒண்ணுதானே. அது மாதிரி அந்த ருத்ர பிரயாகை கார்த்திகேய சுவாமி கோவிலை அடைய கனகச்சௌரி கிராமத்திலிருந்து மலைப்பாதையிலிருந்து 3 கிலோமீட்டர் 1.9 மைல் நடக்கணும். மலையேற்றத்தின் போது திரிசூல், நந்தாதேவி, சௌகம்பா போன்ற சிறந்த சிகரங்கள், அப்படியே நம்ம கொடுமுடின்னு சொல்றோம் பாருங்க, உயர்ந்த மலை உச்சிகள், இதெல்லாம் இமயமலை தொடர் விரிந்த காட்சியாம். இது தாவரங்கள் விலங்கினங்களுக்கு மத்தியில் புனித யாத்திரை மேற்கொள்ளத்தக்க நல்ல பயணமா இருக்கும். இங்கிருந்து சூரிய உதயத்தையும் சூரிய மறைவையும் கண்டு கழிக்க முடியும். குளிர்காலத்தில் இந்த கோவில் பனியால் மூடி இருக்கும். அக்டோபர் முதல் ஜூன் வரையிலான காலம் இங்கே பயணிக்க ஏற்ற காலம். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வரும் பௌர்ணமி நாட்கள், குறிப்பாக கார்த்திகா பௌர்ணமி. ஜூன் மாதத்தில் 11 நாட்கள் நடக்கும் கலச யாத்திரை. இதுக்கு ஏராளமான பக்தர்கள் இன்னைக்கும் கலந்துக்கிறாங்களா. நாம மனசளவுல கும்பிட்டுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க போயிக்குவாங்க. கோவிலானது நாள்தோறும் காலை 6 மணி முதல் மாலை 8 மணி வரை திறந்திருக்குமாங்க. கஷ்டப்பட்டு மலை ஏறுறாங்கல்ல, அவங்களுக்காக கருணாகரன் காட்சி கொடுக்கிறார்.
இந்த கோயிலுக்கு டேராட்டூன் தொடருந்து, அதாவது ரயில்வே ஸ்டேஷன், அங்கிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ருத்ரபிரயாகை நகரம் சென்று அங்கிருந்து கனக்சௌரி சிற்றூர் வரை ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தொலைவு சாலை வழியாக பயணிக்கலாம். அங்கிருந்து ஒரு நுழைவாயிலில் 3.5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்துதான் போயாகணும். மலைப்பாதையில் 3 கிலோமீட்டர் தொலைவை அடைந்த பிறகு சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்கு செங்குத்தான படிக்கட்டுகளில் நடந்துதான் போகணும். இதுதான் நம்ம முருகன் அங்க போய் உக்காந்துட்டு இருக்கிறாரு. அவரைத்தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். முருகனை குறிச்சு இன்னும் ஒரு தகவல். நம்ம முருகன் மாறு வேடம் போட்டுக்கிட்டு வள்ளிய காதல் பண்ண போறாரு இல்லையா? அப்போ தேனும் தெனைமாவும் கொடுக்குறாங்க. கிழவனா போனார் இல்ல, பாவம் தாத்தா அப்படின்னு தேனும் தினைமாவும் பசஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ முருகனுக்கு விக்கல் எடுக்குதான். தாத்தா இந்தாங்க தண்ணி அப்படின்னு கொடுக்க, வள்ளி எனக்கு இந்த தண்ணி வேணாம், சூரியன் காணா சுனையில் இருந்து எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்டாராம். அருள்மிகு வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல அந்த கிணறு இருக்குதாங்க. சூரியன் காணா சுனை. இன்னைக்கு நம்ம முருகனை பத்தி பார்த்ததுனால வரிசையா வந்துட்டு இருக்கு. அப்புறம் இப்ப நாம என்ன காலத்துல இருக்கோம்? வசந்த நவராத்திரி காலத்துல இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் அருளாட்சிதான். வருடத்தை 6 ருதுக்களாக ஆன்றோர்கள் பிரித்து கொடுத்திருக்காங்க. 2 மாசம். ரிதுனாம் குஷுமாகரா அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் இது சொல்லப்படுகிறது. ரிதுனாம் குஷுமாகர, ஒரு 12 வருடம் கொண்ட ஒரு வருடத்தை ரிதுமாம் அப்படிங்கிறாங்க. குஷுமாகரா அப்படின்னா 2 மாசமா. குசுமம் அப்படின்னா இதழ். அந்த குசுமமா 6 குசுமமா நான் உங்களுக்கு பிரிச்சு தரேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றாரு. வசந்த ருது, வசந்த ருதுவே வசந்த காலம். வாழ்வில் வசந்தம் தொடங்கக்கூடிய காலம். வயல்களில் அறுவடை முடிந்து வளம் பொங்கக்கூடிய காலம். மக்களின் மனதில் ஆனந்தம் குடிக்கொள்ளும் காலம். வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசையிலிருந்து பிரதமை தெலுங்கு வருட பிறப்பாகிய யுகாதி பண்டிகை அமையும். இந்த நவராத்திரி ஸ்ரீராம நவமி சித்திரவை காட்சியில் வருது பாத்தீங்களா, அது வரைக்கும் வரும். நவராத்திரி நிர்ணயம் என்னும் புத்தகத்தில் வசந்த நவராத்திரி 9 நாட்கள் கொண்டாடினால் உலகம் சேமம் அடையும். ஒரு பட்சம் கொண்டாடினால், அதாவது 15 நாள் செஞ்சா வரங்கள் வேண்டியது கிடைக்கும். மண்டல நாட்கள், அதாவது பங்குனி அமாவாசையிலிருந்து சித்ரா பௌர்ணமி வரை 45 நாட்கள் கொண்டாடினால் சகல சுப காரியங்களில் வெற்றி. பொதுவாக வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் சிற்சில கோயில்களில் மட்டுமே இந்த வசந்த நவராத்திரி நடைபெறுதாமா. பெரிய பெரிய ஆலயங்களை இன்னும் நடக்கக்கூடியதான். சாரத நவராத்திரி போகம் என்னும் மகிழ்வை தருவது. வசந்த நவராத்திரி யோகம் என்னும் பக்தி நிலையை தரக்கூடியது. வசந்த நவராத்திரி நல் பக்தி, அந்த நல் பக்தியால் நல் வாழ்வை இக பர சுகம் எல்லாமே கொடுக்குமா. வசந்த நவராத்திரிங்கிறது அம்பிகையின் வடிவமாகிய ராஜசியாமலா அல்லது ஸ்ரீ ராஜ மாதங்கேஸ்வரி. இவங்க எதுல இருந்து வந்தாங்க? ஸ்ரீ லலிதா தேவியோட வீணையிலிருந்து, யாழ் அதுல இருந்து வந்தவங்க தான் ஸ்ரீ ராஜ மாதங்கி. இந்த வடிவத்தை போற்றுறது தான் நாம வசந்த நவராத்திரி கொண்டாடுறோமா. மதுரையில இருக்கிற மீனாட்சி ராஜசியாமலா அப்புறம் ராஜ மாதங்கி இவங்க தான் செய்யறாங்க. ஏன் அப்படின்னாக்கா மாதங்கிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் பதிக்க முயற்சிறேன். தசமகா வித்யா தேவிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. எல்லாருமே ஸ்ரீ லலிதா தேவியின் ஆபரணங்கள் இருந்து, முதுகிலிருந்து வாராகி, கரும்பிலிருந்து ராஜசியாமலா, மோதிரத்துல இருந்து சகல சம்பத்கரி, யாழ்ல இருந்து ஒரு தேவி, இப்படி ஒவ்வொன்றும் வர்றாங்கன்னு சொல்றோம் இல்ல. அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்போடு வந்தாலும் இந்த ராஜசியாமலா கை கரும்பில் இருந்து வந்தால், மாதங்கி தேவி தேவியின் யாழில் இருந்து வந்தால், அதனால இந்த மாதங்கியானவள் சிவனை விட்டு பிரியாள். மசானத்துல இருந்தாலும் அவர் கூட தான் இருப்பா. எல்லா உயிர்களும் நன்னெறி பெற, மறுபடியும் இந்த ஜனங்க பிறக்காம இருக்க சிவன் அங்க உட்கார்ந்து பிரணவ மந்திரம் போதும் பொழுது சிவனின் இடப்புறம் அமர்ந்து அந்த மயான சாம்பலாலும் அந்த எரியூட்டப்பட்ட புகையாலும் கணவனுக்கு எதுவும் நேரக்கூடாதுன்னு
பாதுகாப்பா பாத்துக்கிறவங்க ராஜ மாதங்கினி. மாதங்கிங்கிறது மதுரை மீனாட்சி. இவங்க மாதங்கினி, அங்கினி. இந்த மாதானவள் சிவனின் அங்கத்தை விட்டு இணை பிரியாமல் இருப்பதால் மாதங்கினி அப்படின்னு சொல்றாங்க. ஆலயங்களில் மேரு எனும் ஸ்ரீ சக்கர வடிவம் இருக்குமானால் அங்கே வசந்த நவராத்திரி கொண்டாடுவாங்க. இந்த வசந்த காலத்தில் பெரும்பாலான அம்பிகையின் ஆலயங்களில் 9 தினங்களிலும் காலை வேளையில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பெறும். 9 தினங்களிலும் அம்பிகை ஒவ்வொரு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி நல்குவாள். மாலை வேளையில அம்பிகைக்கு உகந்த சாக்தத்தின் மிக உயர்நிலை பூஜையான ஸ்ரீ நவாவர்ண பூஜா, லலிதா நவரத்தின மாலை, ஸ்ரீ லலிதா சகசநாம அர்ச்சனை, கன்யா பூஜை, சுவாசினி பூஜை. சுவாசினா சுமங்கலிகள் 60 வயசுக்கு மேற்பட்டுட்டாக்கா அவங்களுக்கு சுவாசினின்னு ஒரு பதவி வரும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த வசந்த நவராத்திரி காலத்தில் நம்ம வீட்டுல பங்குனி மாதம் வரும் அமாவாசை அன்று நல்ல நேரத்தில் கலசம் வச்சு அம்பாலா வழிபட்டு 9 நாளும் பூஜை பண்ணலாம். நாங்க கலசம் எல்லாம் வைக்கிறது இல்ல. லலிதா சகசநாமத்தை எப்பயும் செய்யறாப்படி சுவாமியோட போட்டோக்கே பண்ணிடுவோம். அப்புறம் வாராகி, நம்ம வசந்த நவராத்திரி கொண்டாடக்கூடிய ராஜசியாமலாங்கிற மாதங்கினி, இவங்க அந்த உருவ போட்டோ இருக்கு, அவங்களுக்கே நாங்க செய்வோம். இவங்களுக்கு பால், பழம், தாம்பூலம் முடிந்த நிவேதனம் செய்து தேவி ஸ்தோத்திரங்கள் பாடல் பாடி அம்பாள் ஸ்தோத்திரமான சகல காரியங்களையும் நமக்கு சித்தி பண்ணி கொடுக்க, கலசம் கட்டுறவங்க கலசம் கட்டலாம், கலசம் கட்ட முடியாதவங்க 9 நாளும் ஸ்ரீ லலிதா சகசநாமம் பாராயணம், லலிதாம்பா சோபனம், இப்ப நம்ம சோபனம் சொல்றோமே, இதுதான் சோபனம், தேவி கட்கமாலா பாராயணம், லலிதா திரிஷதி, லலிதா அஷ்டோத்திரம் போன்றவை பாராயணம் செய்யலாமா. அதே சமயம் இங்க நான் இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். நாங்க லலிதா திரிஷதி எடுக்கல இன்னும். அது 320 ஸ்லோகம் தான். நான் லலிதா திரிஷதி எடுக்காத காரியம் என்னன்னா, நமக்கு இக வாழ்க்கையும் வேணும், பர வாழ்க்கையும் வேணுங்கிற ஒரு விசேஷமான இடத்துலதான் நாம இப்ப இருக்கோம். அந்த இக வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே நாம திரிஷதி எடுக்கக்கூடாது. இது எங்க குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதனால நான் இன்னும் திரிஷதிய எடுக்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நல்லதா பார்த்திடலாம். ஈஸ்வரன் பட்டத்தின் சிறப்பு என்ன? யாரெல்லாம் ஈஸ்வர பட்டம் பெற்றார்கள்? சிவபெருமான் யாருக்கெல்லாம் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க? விக்னேஸ்வரர், நந்தீஸ்வரர், சனீஸ்வரர், ராவணேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் இவங்க மட்டும்தானா? இல்லைங்க. கூடுதலாக ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர் முருகப்பெருமான். கும்பகோணம் அருகில் உள்ள திருப்பேணு பெருந்துறை, அதாவது திருப்பந்துறைன்னு ஆயிடுச்சு, சிவானந்தேஸ்வரர் திருக்கோயில் உள்ள முருகப்பெருமானுக்கு பிரணவேஸ்வரர் என்ற பட்டம் கொடுத்தாராம் சிவபெருமான். ஏன்னா அவர் இமயமலைக்கு போய் தன்னுடைய எலும்பெல்லாம் உருக 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 தவம் பண்ணி தன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை விளக்கிட்டதுனால பிரணவ மந்திரத்தை போதித்தவனால் பிரணவேஸ்வரன் அப்படின்னு அவருக்கு கொடுத்தாங்களாம். இந்த திருக்கோயில முருகன் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு மன அமைதிக்கு வேண்டினாராம். இமயமலைக்கு போய் தவம் இருந்தாச்சு, பழனிக்கு போய் தவம் இருந்தாச்சு. அந்த அமைதிக்காக பிரணவேஸ்வரர் பட்டம் சிவபெருமான் கொடுக்க, அவருக்கு ஒரு லிங்கத்தை பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சு, என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் எப்படி இருக்கணுமோ ஒரு தேவன் அப்படி இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுனால சிவபெருமான் முருகனுக்கு காட்சி தந்து முருகனை பேசி, நீயும் நானும் வேறில்ல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பிரணவேஸ்வரான்னு கூப்பிட்டாராம். அந்த கோவில்ல உள்ள முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் திக்குவாய் உள்ளவர்களுக்கு பேச்சு வரும், நல்ல மனசு ஆறுதல் கிடைக்கும். இந்த நந்தீஸ்வரர் இருக்கார் பாருங்க, சிவபெருமானை நோக்கி தன் ஆயுளை நீட்டிக்க தவம் புரிந்தார். அவர் பக்தியிலே மயங்கிய சிவபெருமான் தனக்கு நிகரான ஈஸ்வரன் பட்டத்தையும் கொடுத்து நந்தியை வணங்கிய பின்னர் தான் ஈஸ்வரனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப சமீப காலமா நந்தியன் பெருமான் காது கிட்ட போய் வேண்டுதலை சொல்றாங்க. கோவில் இருக்கிற எந்த சிலைகளையும் தொடாதீங்க, ஆகம விதிகள் படி அது செய்யப்பட்டது. முக்கியமா நந்திக்கும் ஈஸ்வரனுக்கும் மத்தியில போகாதீங்க. நீலகண்டன் விஷம் அருந்தி ஆற்றுப்படுத்த முடியாம கௌரி தேவி மடியில
படுத்து கிடந்த போது நந்தீஸ்வரன் தன்னுடைய சுவாச காற்றால் ஆற்றுப்படுத்தினார். இன்னைக்கும் சிவாலயங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆகம நந்தியானது 5 நந்தி இருக்கும். கருவறைக்கு முன்னாடி இருக்கிறது ஆகம நந்தி. அந்த நந்தியானவர் தன்னுடைய சுவாசத்தாலே சிவபெருமானை ஆற்றுப்படுத்தினார். சண்டிகேஸ்வரர் அவருடைய இயற்பெயர் விசால சர்மன். இவர் இளமையிலே மண்ணில் சிவலிங்கத்தை செய்து வழிபட்ட போது மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்ற மாடுகள் தானாக பாலை அபிஷேகம் செய்தன. விசால சருமன் கோயில்கிட்டயே இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா கோபப்பட்டு தன் கையில் இருந்த கோடாரியால் அந்த சிவபெருமானை லிங்கத்தை சேதாரம் பண்ண வர அந்த கோடாரியை எடுத்து அவங்க அப்பா காலையை வெட்டிட்டார். அதனால சிவன் தந்தையின் காலை குணப்படுத்தி விசால சருமன் அவர்களுக்கு சண்டிகேஸ்வரன் அப்படிங்கிற பொறுப்பையும் கைலாயத்தை நிர்வகிக்கும் பொறுப்பையும் கொடுத்தார். 3வது ஒரு ஈஸ்வரன் ராவணன். அவருக்கு ஏற்பட்ட யோசனையால் கைலாய மலையை தூக்கி இலங்கைக்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது கால் கட்டை விரலால் கைலாய மலையை அழுத்த மலையின் அடியிலே அகப்பட்ட ராவணன் தன்னுடைய 2 தலைகளை யாழ் குடங்களாக, 2 கரங்களை யாழ் தண்டாக, நரம்புகளை யாழ் நரம்புகளாக வச்சு நமக்கு சிவதாண்டவ ஸ்தோத்திரம் பாடி கொடுத்தார். அதனால ராவணேஸ்வரன் கொடுத்தாங்க. அடுத்ததா ஈஸ்வரன் 7.5 ஆண்டு காலம் சனீஸ்வரன் யார பிடிக்கிறாரோ நீதி நெறி நழுவாம இருக்கிறவங்கள பிடிக்க மாட்டார். பிடிச்சாலும் விட்டுருவார். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. ஆனா சனி கொடுத்தால் தடுப்பது எதும்பாங்க. அந்த நீதி நெறி தவறாம இருக்கிறதுனால சனீஸ்வரன் அப்படின்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை தான் முதல்ல தான் கும்பிடணும். நாம விக்னேஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறோம். வைணவர்கள் தும்பிக்கை ஆழ்வார்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நாம 6 ஈஸ்வரனை பார்த்துட்டோம். ஒரு இமயமலையில இருக்கிற முருகப்பெருமான் கோயிலை பார்த்துட்டோம். பகலவாடி திருச்சிக்காரங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க சுத்தி சுத்தி கோவில். இந்த பகலவாடியில எங்க இல்லாத அளவுக்கு அத்தனை சிற்பங்கள் இருக்குதான். எனக்கு சிற்பங்கள் கைக்கு கிடைச்சது மட்டும் உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட சகோதர சகோதரிகளுக்கும் 33 கோடி தேவ பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மையன் சிவன் 3ஆம் பிறை சூரிய பார்வதி பரமேஸ்வரனை லலிதாதேவி கும்பிட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.